ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னடா நான் மட்டும் வந்திருக்குன்னு பார்க்காதீங்க. அவர் தூங்கிட்டுருக்கார். எங்கே இருக்கோன்னா தமிழைனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மதுரைக்கு வந்திருக்கோம். என்ன ஆப்ரேஷன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ரீல்ஸ் வீடியோ வரும், விளாக் சேனல் வரும், சேலஞ்ச் வீடியோ வரும், எல்லாமே வரும். வெல்கம் டு சேனல். இது என்ன ஆப்ரேஷன்னா, அவர் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கீழே இருந்து ஆக்சிடெண்ட் ஆகி காலில் பிளேட் வச்சுருந்தாங்க. அந்த பிளேட்டை எடுக்கிறதுக்கு தான் இப்போ வந்துடும். அவருக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பிளேட் வச்சுருந்தது. அதனால் இப்போ எடுக்க வந்திருக்கோம். மதுரைக்கு தான் வந்திருக்கோம். நேற்றே வந்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் வார்டில் இருக்கோம், ரூமில் இருக்கோம். நல்லா தூங்கிட்டுருக்கார். நைட்டு ஒரு பட்டு கூட தூங்கலை. அவர் வலியில் ரொம்ப தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்தாரா. இப்போயும் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னார். இன்ஜெக்ஷன் போட்டு இப்போ தூங்குறாரு. 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோன்ருக்காங்க. நான் நேற்றே விளாக் எடுக்கணும்னு நினச்சேன். நேற்று ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன், எனக்கு மனசே கேட்கல. அதனால் நேற்று விளாக் எடுக்கலை. இப்போ தான் எடுக்கணும்னு எடுக்கிறேன். இதையும் போடணுமான்னு யோசித்தேன். அப்புறம் சரி எட் பண்ணுவோன்றதுக்காக தான் பிளேட் வச்சு 8 வருஷம் ஆனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. நல்லா தூங்குறாரு. ரூமில் இருந்தனால டிவி இருந்துச்சா, அந்த சாங் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் இதோட வாய்ஸை கட் பண்ணிட்டேன். அவருக்கு வெண்பிளான் போட்டிருந்ததுனால நான் தான் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. 3 நாள் நம்ம என் கையில் தான் சாப்பிட்டாரா, அதுவும் நல்லாத்தான் இருந்துச்சு. அப்புறம் பிளேட் வச்சு 8 வருஷம் ஆனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. இந்த மாதிரி யாருக்காவது அப்படி ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சுருந்தாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் எடுத்துருங்க. இது ரொம்ப டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க. ரொம்ப வருஷம் அப்படி விடக்கூடாதான். ஆனால் இவருக்கு தெரியாமல் தான் அப்படியே விட்டுட்டாரு. சரி நல்லா தானே இருக்குதுன்னு விட்டுட்டாரு. ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கால். அவரால் முட்டி மடக்க முடியல. அதுக்கப்புறம் தான் இப்போ ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டு கூட்டு போய் ஆப்ரேஷனே பண்ணோம். அது மாதிரி யாரும் அசால்ட்டாக இருக்காதிங்க. யாராவது அப்படி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக 1 வருஷம் 2 வருஷத்தில் பண்ணிடுங்க. எங்கள் ஆள் ஒரு நாளில் வீட்டில் இருக்க மாட்டார். என்ன இருந்தாலும் கடைக்கு ஓடிடுவார். ஆனால் 3 நாள் ஆஸ்பத்திரியில், அதுவும் வெளியே எட்டி கூட பார்க்காம இப்போ தான் இருந்திருக்காரு. அதுக்கே கஷ்டமாக இருக்கும். தூங்கியே கிடந்ததுனால மூஞ்சியில் தொப்பை போட்டுருச்சு. நைட்டு பூரா தூங்கதால ஊசியை போட்டு தான் தூங்க வச்சுருக்கோம். அதே சொன்னபடி கேட்கணும். நான் சொல்லும் போதே பிளேட்டில் இருந்தால் இவ்வளோ வலி வந்துருக்காதுல்ல. இருந்தாலும் லேட்டானவங்க தானே வலி போயிடுச்சு. ஏனேப்பா நீட்டிக்கப்பா இன்னும் திருப்புற. சரி நல்லா அமைக்கி வை. என் கை கொண்டு வா. பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ஐயா படுத்துருக்காரு. சார் வீட்டுக்கு கிளம்பலாமா? சரியாயிடுச்சா காலு?
இந்தான்னு 3 மணி ஆயிடுச்சுங்க டிஸ்சார்ஜ் பண்ண. அது ஏன்னு தெரியல, எல்லா ஆஸ்பத்திரியும் 3 மணி ஆக்கிடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் படிக்க பார்த்தீங்களா, அது எப்படி தான் தெரியல. ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டால் ஒரு சந்தோஷம் போடும். அது மூஞ்சி நட்டுட்டு சிரிப்பே வருது, மூஞ்சி தூக்கி வச்சுருங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விளாக்கில் பார்க்கலாம்.